எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம். ஒவ்வொரு செயலும் ஒரு காரியத்தை குறித்திருக்கிறது. அந்த காரியம் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரிய காரண தொடர்புகளிலே மனிதருடைய செயல்பாடுகள் ஈடுபட்டிருக்கும். அந்த செயல்பாடுகள் நன்மையா தீமையா என்பதை சிந்திக்க வேண்டியது கட்டாயம். உணர்வுகளின் அடிப்படையிலே சில காரியங்கள் செய்தால் தீமையிலே போய் விளைந்துவிடும். மோகத்தின் வேகத்திலே சில காரியங்கள் செய்தால் அது நமக்கு குந்தகத்தை விளைத்துவிடும். இதுதான் மனித வாழ்க்கையிலே அப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு நாம் சிந்திக்க வேண்டும். நல்லதா கெட்டதா என்பதை பிறரிடம் கேட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு வகைகளிலே நாம் செய்ய தகாதவை, செய்யக்கூடியவை என்பதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இப்பொழுது நமக்கு சிந்திக்க நேரமில்லை. செயல் ஒன்றே காரணமாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அகங்காரம், ஆணவம், நான் என்கின்ற மமதை, இவைதான் அதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே இந்த மானிட ஜென்மத்தை எடுத்த நாம் மனித தர்மத்தை எண்ணி பார்க்க தவறிவிடுகிறோம். மனித தர்மத்தை தவறுகிற பொழுது தவறுகள்தான் அங்கே அதிகமாக இருக்கும். இந்த நிலையிலே இந்த சமுதாயம் எவ்வாறு சீர்படும், எவ்வாறு வளம் பெறும்? நம் சந்ததியர்கள் இந்த தவறுகளை சிந்திப்பார்களா? நமது முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் சிந்திக்க தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்களா? இவையெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நல்லவற்றை போதிக்க வேண்டும், நல்லவற்றை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாய ஊடகங்கள் எல்லாம் நன்மையை தவிர மோகத்தை தெரிவிக்கிறது, ஆசையை தூண்டுகிறது. அதனாலே மக்கள் அவஸ்தைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள், எல்லாம் உங்கள் கையில். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் EGR. வணக்கம்.